ஒரு நாள் மாலையில் இருக்கிற அழுகையை அடுத்த நாள் காலைக்குள்ளாக களிப்பாக மாற்றுகிற தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? இன்றைக்கு தேசத்தையும் தேசங்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த எதிர்மறையான வியாதிகள் எல்லாம் ஒரு நாள் இரவிலே மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுவோம். ஆமென். அந்த குறி சொல்றவன தேவன் என்ன செய்யறாரு? தூக்குறாரு. இது வரைக்கும் அவங்க சொன்னது நடந்திருக்கு சார், இந்த முறை அது நடக்கக்கூடாது. நீங்களும் நானும் அதை மாற்றி எழுதும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முதல் நாளிலே உங்களை சந்தோஷத்துடன் நான் வரவேற்கிறேன். என் அன்புக்குரியவர்களை, வேதம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும். இந்த வார்த்தை மாறாதது. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் நாம் பார்க்கிற வானமும் பூமியும் மாறினாலும் என் வார்த்தை ஒன்றும் மாறாது. என் வார்த்தையோ அந்த வார்த்தையுள்ள எழுத்துக்களோ எழுத்துக்களின் உறுப்புகளோ மாறாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை அவ்விதமாய் நம்புகிற நமக்கு அவ்விதமாகவே நடக்கிறதாய் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும். அந்த வார்த்தை என்னுடைய உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏதோ வருஷத்தில் 10 மாதம் நல்ல நாட்களும் 2 மாதம் கெட்ட நாட்கள் எல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாள் இருக்குது, கெட்ட நாள் இருக்குது, ராகு காலம் இருக்குது, யமகண்டம் இருக்குது, ராகுவும் கேதுவும் சந்திக்கணும், அதனால் சரியில்லாமல் இருக்குது, இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு வருஷத்தின் 365 நாட்களும் நன்மையும் கிருபையும் நாட்கள். ஏனென்றால் 7 நாட்களையும் தேவன் ஒவ்வொரு நாளும் சிருஷ்டித்த போது அது நல்லது என்று தான் கண்டார். ஒரு வாரத்தில் மொத்தமே 7 நாள் தான், 7 நாள் நல்லதுன்னு நான் பார்த்தாரு. அப்படின்னும் போது அதில் கெட்ட நாள்னு எதுவுமே தேவன் வைக்கலை. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு, நீங்கள் நம்புவீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் 365 நாட்கள் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். என் அன்புக்குரியவர்களே, மாறுகிற காரியங்களை வைத்து மாறாத வார்த்தையை நாம் மாற்ற முடியாது. மாறாத வார்த்தையை வைத்து அதை விசுவாசிப்பதன் மூலமாய் மாறுகிற இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும். தொடர்ந்து விதமாய் செய்ய 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 இந்த தீமை நாட்கள் முற்றிலுமாய் குறைந்து ஒன்றுமே இல்லாததாய் மாறிவிடும். என் அன்புக்குரியவர்களே, அவைகள் தான் உங்கள் வார்த்தையின் வல்லமை. அப்படித்தான் இந்த பூமியை நாம் மறுரூபப்படுத்துகிறோம். இது வரைக்கும் மறுரூபப்படுத்தியிருக்கிறோம். எவ்வளவோ மாறி இருக்கு, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவோ மாறி இருக்கு. என்றைக்குமே சந்தோஷமே இல்லாத நாட்களில் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க. அது மாதிரி என்றைக்குமே துக்கமே இல்லாத ஒரு நாட்களுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கிறீங்க. என் அன்புக்குரியவர்களே, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய், வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற விஷயங்கள் என்னவென்றால், உங்களுடைய எல்லா நாளும் ஷாலோம் என்றால் சமாதானம். யெகோவா ஷாலோம் என்றால் சமாதான கர்த்தர் என்ற அர்த்தம். அப்போ ஜெருசலேம் என்றால் சமாதானம். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை அவ்விதமாக ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களிடத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டுமல்ல, வாக்குத்தத்தத்தை தருகிற தேவனுடைய குணத்தை உங்கள் மத்தியில் நான் பேச இந்த மாலை நேரத்தில் விரும்புகிறேன். தேவனுடைய குணங்கள் மாறாதது. அது இட் இஸ் அ ப்ராமிஸ். அது அவருடைய குணமே நமக்கு ஒரு ப்ராமிஸ். பாருங்கள், அவருடைய மாறாத குணமே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆகவே அவைகள் என்றைக்கும் நமக்காய் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 30:5 வாசித்து நான் தொடர்ந்து வார்த்தைகள் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஓகே. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. அடுத்து, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். பாருங்க, சாயந்தரம் அழுகை இருக்குமா? காலையில் கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக, காலையிலே களிப்புண்டாகும். ஒரு நாள் மாலையில் இருக்கிற அழுகையை அடுத்த நாள் காலைக்குள்ளாக களிப்பாக மாற்றுகிற தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே, இந்த 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாள் இரவுக்குள்ளாக சூழ்நிலையை முற்றிலுமாய் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். We are worshiping such a wonderful mighty God. சாயங்காலத்தில் அழுகை இருந்தால் இந்த உலகம் சொல்லும், இதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஒரு 21 நாள் ஆகும் சார், இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும் சார், இதெல்லாம் சரியாக 6 மாதம் ஆகும் சார்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் தேவன் சொல்லுகிறார், சாயங்காலத்தில் இருக்கிற அழுகையை காலையில் நான் களிப்பாய் மாற்றுகிற தேவன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனை ஆராதிக்கிற நீங்கள் உங்கள் தேவனுடைய குணத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன்.
ஆகவே தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஓவர் நைட் மிராக்கிள்ஸ் எதிர்பார்க்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். காரணம், அவர் ஓவர் நைட் மிராக்கிள் பண்ணுகிறவன். ஒரே நாளிலே சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்றுகிற தேவன் உங்களுக்கு அருகில் நிற்கிறார். அவர் சாயந்தரத்தில் இருக்கிற அழுகையை காலையில் களிப்பாக மாற்றுவாராம். எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையிலே இரவு நீங்கள் துக்கத்தோடு சென்றிருக்கும்போது அடுத்த நாள் காலையை சந்தோஷமாக உங்களுக்கு தேவன் விடியும்படி உதவி செய்திருக்கிறார். எத்தனை பிரச்சனையை வந்து பெரிய லெவலில் போய் இப்படி உங்களை அழிக்கிறதுக்கு சக்திகள் புரண்டு வரும்போது அதை நிமிட பொழுதிலே ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாக்கி இருக்கிறார். அப்படித்தான் தேவனுக்கு இந்த எல்லா விஷயமே இன்றைக்கி சாயந்தரம் இருக்கிற அழுகை நாளை காலையில் களிப்பாக மாறும். ஒரே நாள் இரவிலே சகலத்தை மாற்றுகிற தேவன் உங்களுக்கு அருகிலே நிற்கிறார். அவருடைய குணம் ஒரு நாள் இரவுக்குள்ளாக உலகத்தின் நிறத்தை மாற்றுவது. அந்த குணத்தை உடைய தேவனிடத்திலிருந்து அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் நைட்டில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு நாள் இரவிலே ஒரு தேசத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய தேவன் வேதத்தில் நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம். எதற்காகவே எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு? நம்ம வாழ்க்கையிலும் நம்ம தேசத்திலும் கூட இந்த மாதிரி எதிர்மறையான காரியங்கள்லாம் வரும்போது, ஆண்டவரே, இஸ்ரேல் தேசத்தில் சமாரியாவில் உலகத்துலலாம் நீங்கள் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டது போல் உம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரேலருக்கு ஒரு நாள் இரவிலே சூழ்நிலையை நீங்கள் மாற்றிருக்கிறீங்க. அதே தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். கேட்கக்கூடாதபடி அவருடைய காது மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை. ஆகவே அந்த தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. எங்கள் நாட்டிலும் எங்கள் தேசத்திலும் ஒரு நாள் இரவிலே எல்லாம் மாறுவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையை செய்கிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். 2 ராஜாக்கள் 7:1. அப்பொழுது எலிசா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, சமாரியாவிலே மிகப்பெரிய கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தை அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், சமாரியா முழுவதும் பெரிய கொடிய பஞ்சம். ஒரு கழுதை தலை எத்தனை வெள்ளிக்காசு? 80 வெள்ளிக்காசு என்று நான் நினைக்கிறேன். 80 வெள்ளிக்காசுக்கு மேலே ஒரு கழுதை தலையை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசுனாருக்கே 30 வெள்ளிக்காசு தான் விற்றாங்க. ஆனால் கழுதை தலைக்கு 80 வெள்ளிக்காசு. அவ்வளோ வந்து கொடிய பஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. பசியில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சரித்திரம் திகிலடைந்து நிற்கிறது, உறைந்து போய் நிற்கிறது. சொந்த பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டார்கள். முந்தின வசனம் நான் வாசிக்க விரும்பவில்லை. ராஜா மேலே நிற்கிறாரு. 2 பெண்கள் வந்து நீதி கேட்குறாங்க. என்ன நீதி? என் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டேன், அடுத்த நாள் அவள் பிள்ளையை சமைச்சு தரேன்னு சொன்னான், ஆனால் இப்போ தரமாட்டேன்னு சொல்கிறான். சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. மிக மோசமான கொடிய காலங்கள். தேசமெங்கும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. குறைந்தபட்சம் அந்த பஞ்சம் மாற வேண்டும் என்றால் சில வருஷங்கள் பிடிக்கும். மனுஷன் சாப்பாட்டுக்கு வந்து அப்புறம் தான் செழிப்புக்கு வரணும். ஆனால் மிக கொடுமையாக சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறது. பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் உட்காந்து டிபேட்டிங்கில் உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வந்து இது வந்து 6 வருஷம் ஆகுமா 3 வருஷம் ஆகுமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு அந்த பொருளாதாரத்தை எடுத்து கட்டுவதற்கு எவ்வளவு நாட்களாகும் என்று பேசி கொண்டிருக்கும்போது திடீரென்று எங்கிருந்தோ முளைத்து வந்தான் ஒரு தேவனுடைய மனுஷன். கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எலிசா என்கிற தேவனுடைய மனுஷன் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விதமாய் வந்து சொல்லுகிறான். நல்லா நீங்கள் கவனிங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எலிசா வந்து சொன்ன வார்த்தை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் within 24 hours 24 மணி நேரத்தில் கையை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லுகிற தேவனுடைய மனிதர்கள் இங்கு தேவை என்று நான் சொல்லுகிறேன். இப்பேற்பட்ட வார்த்தையை தேசத்தின் மீது டிக்ளேர் பண்ணுகிற ஆட்கள் இன்றைக்கு தேவை என்று நான் சொல்லுகிறேன். இப்பேற்பட்ட பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்மறையான காரியங்கள் மீது பேசுகிற தேவனுடைய மனிதர்கள் இன்றைக்கு தேவை என்று நான் சொல்லுகிறேன். இந்த உலகம் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறதற்கு அல்ல, உலகத்தின் போக்கை மாற்றி எழுதத்தக்கதாய் பேசக்கூடிய தேவனுடைய மனிதர்கள் இன்றைக்கு தேவை என்று நான் சொல்லுகிறேன். எலிசா அன்னைக்கு பாருங்க, பஞ்சம் தலைவிரிச்சாகுது. ஒரு சாப்பாடு கிடைக்கிறக்க வழி இல்லாத சூழ்நிலையில் சற்றும் யோசித்து பார்க்க முடியாத ஒரு வார்த்தையை பேசுகிறான். நாளை இந்நேரத்தில்
சமாரியாவின் வாசலிலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கேலுக்கும் ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கேலுக்கும் விற்கப்படும் ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ள சமாரியாவோட வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கல், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கல். ஸோ ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கல், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கல் விற்கப்படும்ன்றான். இதெல்லாம் கேட்குறப்ப கிறுக்குத்தனமாக இருந்துச்சு, முட்டாள்தனமாக இருந்துச்சு. இன்றைக்கு முட்டாள்தனமாய் பேசுகிற தேவனுடைய மனிதர்கள் தேவை என்று நான் சொல்லுகிறேன். தேவனுக்காக பைத்தியக்காரத்தனமாய் பேசக்கூடிய, தேவனுடைய வார்த்தையை பைத்தியக்காரத்தனமாய் நம்பக்கூடிய தேவ மனிதர்கள் தேவை. இந்த ஊழியருடைய மனது, தேவ பிள்ளைகளுடைய மனது கன்வின்ஸ் ஆயிடுச்சு. They are convinced by the situation, surrounded situations. ஆனால் தேவனோடு நடக்கிறவர்கள் தான் தேவனுடைய தளத்தில் நின்று தேவனுடைய தரத்தில் பேசுகிறார்கள். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த உலகத்தோட இன்ஃபர்மேஷன். எது உள்ளே போதோ அதுதான் என்ன ஆகுது, மேட்ராக வருது. ஆனால் யார் கடவுளோடு நடக்கிறானோ அவனுக்கு வர்ற இன்ஃபர்மேஷன்லாம் காட் பேசுகிறது, அவன் பேசுகிறது தேவனுடைய தரத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய தளத்தில் நின்னீங்கன்னா தான் தேவனுடைய தரத்தில் நீங்கள் பேச முடியும். இங்கே எலிசா தேவனோடு நடந்து தேவனுடைய தளத்தில் இருந்தபடினால் தைரியமாக ஒரு வார்த்தை சொல்கிறான், நாளைக்கு நேரம்யா இந்த நாட்டோட பஞ்சமே சரியாக போயிருமையான்ட்டான். இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா? நீங்கள் நம்புறீங்களா? இன்றைக்கு தேசத்தையும் தேசங்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த எதிர்மறையான வியாதிகள் எல்லாம் ஒரு நாள் இரவிலே மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நம்ம ஆமேன் சொல்லும்போது, அக்ரி ஆகும்போது நடக்குதுன்றேன். நம்ம ஒருமனப்படும் போது நடக்கிறது. ஆகவே அதைத்தான் நான் இந்த முதல் நாளில் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் யார் என்பதை ஓவர் நைட் மிரக்கல் பண்ணி ஓவர் நைட் சிச்சுவேஷனை மாற்றுகிறவர். அப்பேற்பட்ட எதிர்பார்ப்பும் மனநிலையும் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன், பாருங்க, அவன் ஒரு ஜீனியஸ், அவன் கொஞ்சம் புத்திசாலி. புத்திசாலிகள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற உலகம் ஒரு உண்மையான உலகம்தான். இட் இஸ் அ ஃபேக்ட் பேஸ்டு வேர்ல்டு. அது உண்மைகள் அடிப்படையில் இயங்குகிற ஒரு உலகம்தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த உலகம் எவ்வளவு ரியல் வேர்ல்டோ அதே மாதிரி கடவுளோடு நடக்கும்போது இந்த வேர்ல்டும் ஸோ ரியல். ஸோ இந்த ட்ரூத் வேர்ல்டை வச்சு தான் அந்த ஃபேக்ட் வேர்ல்டை நம்ம மாற்றணும். எவ்வளவோ மாறி இருக்குது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையே சுற்றி இருந்த ஃபேக்டெல்லாம் ஏன் மறைஞ்சிச்சுன்னா, ட்ரூத் உங்களுக்குள்ளே வந்தனால மறைஞ்சிச்சு. இந்த தேசத்துக்குள்ளே இந்த ட்ரூத்தை ரிலீஸ் பண்ணுவோம். ஃபேக்டை எல்லாம் முழுங்கட்டும். அது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதாக. அப்போ ராஜா கூட இருக்க அந்த ஜீனியஸ் பேசுகிறான், கைலாக கொடுக்குறேன் பேசுகிறான் ஒருத்தன். தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். ஒரு நாள் நைட்டில் இதெல்லாம் சாத்தியமாப்பான்றான். இதை கேட்குறப்ப ஒரு நாள் நைட்டில் சாத்தியமா அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம கைலாக கொடுக்குறவங்க. ஆனால் கர்த்தர் நினச்சா நிச்சயமாக செய்ய முடியும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் எலிசாவின் அந்த ஜீன் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய மனிதர் என்று நான் சொல்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, எலிசா சொன்னால் ஒரு நாள் இரவுக்குள்ளாக மாற்றங்கள் நடந்து அடுத்த நாளில் ஒரே நாளுக்குள்ளே இந்த சேஞ்சஸ்லாம் வரணும். சொன்ன மாதிரி நீ வீட்டில் போய் வாசிங்க. 2 குஷ்டரோகிகள் எதிரின் பாளையத்துக்குள்ளே போகிறார்கள். அங்கே அவங்க சம்பாதிச்சு வச்சுருந்த, அவங்க சேர்த்து வச்சுருந்த பாளையம் இறங்குறக்கா சேர்த்து வச்சுருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க முந்தின நாள் நைட்டு தேவன் பாருங்கள் டிடிஎஸ் எஃபெக்டில் பல சவுண்டெல்லாம் கொடுத்து அவங்கள துரத்தி விட்டு எல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சிட்டு டோட்டலாக தேசமே செழிப்பாயிருது. ஒரு நாள் நைட்டுக்குள்ளே பட்டணத்தின் மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்பேற்பட்ட தேவன் ஒரே நாளில் அதை மாற்றியது போல உங்கள் சூழ்நிலைகளையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் ஒரு நாளிலே மாற்றக்கூடிய தேவன் உங்கள் அருகில் நிற்கிறார் என்று நான் சொல்கிறேன். கர்த்தர் இந்த கைலாக கொடுத்தவனுடைய வார்த்தையை நிறைவேற்றலை, ஆனால் எலிசா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். வியாதியின் அகோரத்தை ஒரு நாள் இரவிலே மாற்றக்கூடிய தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார்.
ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்பேற்பட்ட தேவனோட நம்ம பழக பழக நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதெல்லாம் இந்த மாதிரி இந்த தேசத்துடைய ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும், ஒரு நாள் இரவில் தேவன் எங்களுக்காக இதை செய்ய முடியும், இனி ஒரு மரணம் எங்கள் தேசத்தில் விழக்கூடாது என்கிற வைராக்கியமும் தைரியமும் எதிர்பார்ப்பும் விசுவாசம் உங்களுக்குள் கடந்து வரும். ஏனென்றால் நீங்கள் பார்க்கிற தேவன் ஒரு நாள் இரவில் எல்லாவற்றையும் மாற்றுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் எதிர்பார்ப்பும் அவ்விதமாய் மாறும் என்று நான் சொல்லுகிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 25, 26 வாசித்தோம்னா இன்னைக்கு பாருங்க, நம்மளை சுற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் ஒன்று சொல்லுகிறது, மருத்துவம் ஒன்று சொல்லுகிறது, நிபுணர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள், விஞ்ஞானிகள் ஒன்று சொல்லுகிறார்கள். இதற்கிடையில் ஜோசியம் பார்க்குறவங்க குறி சொல்கிறவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அரசாங்கத்தோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் எது நிறைவேறப் போகிறது என்பதை தான் பேசுகிறேன். வாசிப்போம். ஏசாயா 44, 25. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி. அந்த குறி சொல்கிறவனை தேவன் என்ன செய்கிறாரு? தூக்குறாரு. இது வரைக்கும் அவங்க சொன்னது நடந்திருக்கு சார், இந்த முறை அது நடக்கக்கூடாது. நீங்களும் நானும் அதை மாற்றி எழுதும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சரித்திரங்களை மாற்றி எழுதுவது போல குறி சொல்லுகிறவருடைய குறியை மாற்றி எழுதுவதற்கு கர்த்தருடைய ஆவி அன்னைக்கு உங்கள் இருதயங்களை வைராக்கியத்தை ஏவுவாராக. இந்த முறை அவங்க சொல்கிறது நடக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்டின் செழிப்பை நிர்ணயிப்பதற்கு அவர்கள் யார்? இந்த பூமியை ஆளும்படி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் உன்னை என்னை வைத்திருக்கிறார். எழுந்து நின்று பிரேக் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால எதிர்மறையான குறி சொல்லுதலை பிரேக் பண்ணுவோம். அவர் நல்லது தான் சார் சொல்கிறாரு, மே மாதம் சரியாதுன்னு சொல்கிறாரு, நல்லது சொல்கிறாரு, மே மாதத்தில் சொல்கிறாரு. அவர் யார் சார் மே மாதத்தில் சொல்கிறதுக்கு? நாங்கள் சொல்கிறோம் சார் ஏப்ரலில் சரியாதுன்னு. இயேசு நாமத்தினால வார்த்தைகள் மாற்றி எழுதப்படட்டும். குறி சொல்லுகிறவர்கள் தேவன் யார்? உங்கள் தேவன் யார் தெரியுமா? குறி சொல்கிறவன் சார் அவன் பெரிய வந்து 2000 வருஷமாக சொன்ன கூட நடந்துட்டு போதும். இன்னைக்கு நடக்காது, இன்னைக்கு நடக்காது, இனி நடக்காது, இனி என்னைக்கு நடக்காது. குறி சொல்லுகிறவருடைய குறியை என்ன செய்வாராம்? அபத்தமாக்கி. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி, அவனை வந்து முட்டாளாக்கி, அடுத்து ஞானிகளை வெட்கப்படுத்தி, அடுத்து இங்கே வர ஜீனியஸ் இங்கிட்ட ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு அதாவது பாருங்க அப்படின்றாங்க. இவங்களையும் தேவன் என்ன செய்கிறாரு? ஞானிகளை வெட்கப்படுத்தி. WHO இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், அமெரிக்காவிலேருந்து சொல்கிறாங்களாம், இந்தியாவுடைய தலையெழுத்து வந்து இவன் மீண்டு வர்றதுக்கு இத்தனை நாளாகும். நான் சொல்கிறேன், இந்த முறை அத்தனை பேர் முகத்துலையும் தேவன் என்ன செய்ய போகிறாரு? சாயத்தை பூச போகிறார். அத்தனை பேர் முகத்துலையும் கரியை பூச போகிறார் தேவன். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். குறி சொல்லுகிறவர்கள் குறியை எல்லாம் நிர்மூடமாக்கி, குறி சொல்கிறவனெல்லாம் முட்டாளாக்கி, ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்தி, அடுத்து அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர், அவங்கள தலையை பிச்சுக்க விடுவாராம் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு தேவன் உங்க பக்கத்தில் நிற்கிறார் சார். இவங்களை எல்லாம் மென்டல் ஆக்கி, அடுத்து நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை இவங்களை எல்லாம் நம்ம மென்டல் ஆக்கி எதை நிலைப்படுத்துவாராம்? வாசிப்பா. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. இங்க பாருங்க, எல்லாரையும் மென்டல் ஆக்கி தேவன் என்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துகிற தேவன் என்று சொல்கிறார். உங்கள் அருகில் ஒரு கடவுள் நின்றுட்டு இருக்காரு. யாருன்னா, இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கிற தேவன் கிடையாது. நீ என்ன சொல்ற? எனக்கு பக்கத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் குறி சொல்றவன் என்ன சொல்றான்னு கேட்கிற தேவன் அல்ல, ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்கிற தேவன் அல்ல, நிபுணர்கள் என்ன சொல்றான்னு கேட்கிற தேவன் அல்ல. டே நீ என்னடா சொல்ற என்று கேட்கிற தேவன். அதெல்லாம் பேதுருவை பார்த்து கேட்டாரு, ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? ஐயா உங்களை ப்ராஃபட்டுன்றாங்க, ஐயா உங்களை வந்து யோவான் ஸ்நானகன்றாங்க, ஐயா உங்களை வந்து எரேமியான்றாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்குறாரு, மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஐயா நிபுணர்கள் வந்து இத்தனை நாள் ஆகுன்றாங்க, அரசாங்கம் இத்தனை நாள் ஆகுதுன்ட்டு, குறி சொல்கிறவங்க இத்தனை நாள் ஆகுன்றாங்க, நீ என்ன சொல்கிற? ஏன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது, நீ என்ன சொல்ல போறியோ அதுதான் நடக்க போகுது. என் அன்புக்குரியவர்களே, வெளியில் இருக்கிறவங்களாம் பேசுகிறதன்படி தேவன் செய்யலை, தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை நிலைப்படுத்துகிற தேவன். எந்திரிச்சின்னு வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால ஒரே நாள் இரவிலே சமாரியாவில் அற்புதம் செய்த தேவன் எங்கள் தேசத்தில் இந்த மாதத்தில் அற்புதம் செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை சூழ்நிலையை ஒரு நாள் பொழுதிலே மாற்றுவதாக.
எந்திரிச்சு சொல்லட்டும். வந்து அடுத்த நாள் பார்த்துட்டு, என்ன சார் ஒரே நாள் நைட் என்ன நினச்சின்னு தெரில, தேசம் முழுவதும் இருந்த வைரஸ் ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிருச்சு, செயலிழந்து போயிடுச்சு. சொல்லட்டும். எகிப்து தேசத்தில் ஒரே நாளில் வண்டுகள் வந்தது. மோசேன்ற ஒரே ஒரு தேவ மனுஷன் ஜெபித்த போது ஒரு நாள் நைட்டுக்குள்ளே அத்தனை வண்டு என்ன செஞ்சிருச்சு, செத்துருச்சு. அதெல்லாம் வந்து வைரஸ்ஸு வந்து பாக்டீரியாக்கான வந்து நிழல் தான். அதெல்லாம் வண்டு பேனெல்லாம் ஒரே நாளில் செத்துச்சான். இன்னைக்கு சாகட்டுன்ற இயேசு நாமத்தில். எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை பேசுவதற்கல்ல, எது நடக்க வேண்டுமோ அதை பேசுவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இவங்கெல்லாம் பேசுகிறத தேவன் செய்ய மாட்டேன்றாரு. ஊழியக்காரன் பேசுகிறது தான் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் ஊழியக்காரன் எதை பேசிகிட்டு இருக்கேன், இவங்க பேசுகிறதே பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ எது நடக்குது? அவங்க சொன்னது தான் நடக்குது. ஏன் அவங்க சொன்னது நடக்குதுன்னா, அவங்க சொன்னதை ஊழியக்காரன் சொன்னனால நடக்குது. ஊழியக்காரன் சொல்லாமல் தான் நடந்திருக்காது. ஊழியக்காரன் சொன்னதுனால வசனம் நிறைவேறுது. என்ன? ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன் அப்படின்றனால ஊழியக்காரன் சொன்னதை என்ன செஞ்சிடறாரு, தேவன் நடக்க வச்சிடறாரு. அதனால தான் ஊழியக்காரன் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். நான் இல்லை நான் ஓவர் நைட் அற்புதத்தை எதிர்பார்க்குறேன் அப்படி பேசு. இல்லை ஓவர் நைட் அற்புதத்தை எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் வந்து மென்டலாக யோசித்துருவாங்க. நினைக்கட்டும். இதுக்கு நீ இன்னும் சாகலைன்னா நீ ஊழியக்காரனே கிடையாது. ஸோ ஆகவே எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை ஊழியக்காரன் பேசுவதற்கல்ல. ஈவன் ஊழியக்காரன் மட்டும் நான் சொல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் கூட இந்த உலகம் பேசக்கூடாது. நீங்கள் தனியாக ஒன்று பேசிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும் பேசணும்? நடக்கிற வரைக்கும் பேசணும். நடக்கிற வரைக்கும் பேசணும். ஏனென்றால் நீங்கள் பேசுகிறது நடக்கிறத நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி தான் பேசுகிறது இன்னும் சிறப்பாக நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, வாக்குத்தத்தம் என்னென்னா, என்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன் என்பது உங்களுக்கு வார்த்தை. சாயந்தரத்தில் அழுகைனா காலையில் அதை சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் அழுகை அக்களிப்பாய் மாற்றுகிற தேவன். ஒரு நாள் இரவிலே சூழ்நிலையை நான் மாற்றுகிற தேவன். உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, நான் சொல்லுகிறேன், இந்த தேசத்திலும் கூட, முழு தேசத்திலும் ஒரு நாள் இரவில் எல்லாவற்றையும் மாற்றம் செய்கிற தேவன் இன்றைக்கு இருக்கிறார். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தேவன் செஞ்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன்றார். தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறேன் அப்படி தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் தேவன் சொன்னதை செய்யணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ சொன்னதை நான் செய்கிறேன். ஆகவே உங்களுடைய வார்த்தைகள், ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் அது வல்லமையானது. எதை தேவன் நிறைவேற்றுவார்? தீர்க்க தரிசனத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஆனால் ஊழியக்காரன் சொன்னதை நிறைவேற்றுவார்னா என்ன அர்த்தம்? ஊழியக்காரன் சொல்கிறது தீர்க்க தரிசனத்துக்கு ஈக்குவலானது. அதனால தான் ஊழியக்காரன் சொன்னதை நிறைவேற்றுன்றார். இந்த வார்த்தையை கேட்குற எல்லாரும் எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் வைத்திருக்கிறார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை ஆசாரியர்னு தான் வச்சிருக்கிறார். புதிய உடன்படிக்கையில் நான் ஆசாரியனாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாயை திறந்து ஒரு ஆசாரியனை போல் பேசுங்க. ஆண்டவரே, இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நான் பேசுகிறேன். மே மாதம் இல்லை, ஜூன் மாதம் இல்லை, இந்த ஏப்ரல் மாதத்தில் இயேசு நாமத்தில் சொல்லப்பட்ட நாட்களுக்கு முன்பாகவே டோட்டலாக அதை தேடியும் காணாதிருப்பா என்கிற காரியம் நடைபெறுவதாக. நாளை காலை எங்களுக்கு நல்ல காலையாய் விடுவதாக. நிறைய விஷயத்தை நம்ம சொல்லி சொல்லி அடுத்த நாள் காலையில் பார்த்துருக்குறோம். இன்னும் மேன்மையான விஷயத்தை பார்ப்போம் இயேசு நாமத்தினாலே. ஆகவே ஊழியன் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தையை தேவன் கனப்படுத்தி அது என்ன செய்கிறாராம், நிறைவேற்றுறாராம். பொதுவாக இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தம் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன் சொன்ன உடனே நீங்கள் நேராக ப்ராஃபஸிக்கு தான் போகிறீங்க. ப்ராஃபஸி மட்டும் ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தை கிடையாது. ஜெபத்திலே அவன் பயன்படுத்துவதும், ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கிறானா அந்த ஜெபத்தில் அவன் சொல்கிறது கூட ஊழியக்காரனுடைய வார்த்தை தான். ஆண்டவரே, நாளைக்கு நீங்கள் இதை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னாலும் அதுவும் ஊழியக்காரனுடைய வார்த்தை. தீர்க்க தரிசனத்தை மட்டும் நிறைவேற்றுகிற தேவன் அல்ல, நீங்கள் ஜெபத்திலே பேசுகிற வார்த்தையையும் நிலைப்படுத்துகிற தேவன். ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆண்டவரே, ஆனால் நான் இப்படி நடக்குன்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தையவே அவர் என்ன செய்கிறாராம், நிலைப்படுத்துகிறாராம். என் அன்புக்குரியவர்களே, தேவனாய கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. ஓவர் நைட் அற்புதம் செய்கிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். சமாரியாவில் ஒரே நாள் அற்புதம் செய்கிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், எது நடக்கிறதோ அதை பேசாதிருங்கள்,
எது நடக்க வேண்டுமோ அதை பேசுங்கள். ஸோ ஆகவே நம்முடைய விசுவாசம் தேவனுடைய தரத்தில் இருக்கிற விசுவாசமாக இருப்பதாக. ஸோ பேதுரு மறுபடியும் நம்ம ஏற்கனவே கேட்ட பல வருஷங்களாக கேட்ட சத்தியம், கடலையும் காற்றையும் புயலையும் பார்க்கும்போது அவன் மூழ்கத் தொடங்கினான். இயேசுவை பார்த்தபோது அவன் எழுந்து நடக்க துவங்கினான். தேவன் யார், அவர் கேரக்டர் என்ன என்பதை பார்க்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். நம்ம லைஃபே அவரை பார்க்குறதுலாம் இருக்குது. அவரை பார்க்க பார்க்க சூப்பர் நேச்சுரல் லைஃப், இந்த உலகத்தை பார்க்க பார்க்க நேச்சுரல் லைஃப். இன்றைக்கி நீங்கள் வாழ போகிறது நேச்சுரல் லைஃபாக சூப்பர் நேச்சுரல் லைஃபாக நீங்கள் முடிவெடுங்க. இந்த உலகமும் நிபுணர்களும் ஜீனியஸும் பேசுகிறத உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து வட்டமேச மாடான் மாடி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நேச்சுரல் லைஃப் தான் வாழ போகிறோம், நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும். ஆனால் என்னைக்கு அவரை நீங்கள் பார்க்குறீங்களோ, அவருடைய கேரக்டரை பார்க்குறீங்களோ, அவர் ஒரு நாள் நைட் இப்படி இருந்தால் காலையில் கூட மாத்திர தேவன் என்பதை குழந்த மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ, அன்றிலிருந்து உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதம் ஒரு சூப்பர் நேச்சுரல் மந்தாக மாறட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.